2025ல இந்தியா சில இம்பார்ட்டன்ட் ரேங்கிங்கில் என்ன ரேங்க் பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 130வது இடத்துல இருக்காங்க. 193 கண்ட்ரீஸில் எடுத்ததில் இந்தியா வந்து 130வது பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, அண்ட் இது வந்து பசி குறியீடு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 105வது பிளேஸில் இருக்கும் 2024 ரிப்போர்ட் படி. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், ஸோ மகிழ்ச்சி குறியீட்டில் எவ்வளோது இடம் அப்படின்னா 118. ஸோ இதுவும் இப்போ ரீசெண்டாக உள்ள டேட்டா தான். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஸோ இதில் 2025 ரிப்போர்ட் படி 102வது இடத்துல இருக்கிறோம், ஓகேவா. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், ஸோ பீஸ் இண்டெக்ஸ் அமைதி குறியீடை பொறுத்த வரைக்கும் 2024 116வது இடத்துல இருந்தும், அண்ட் 2025 இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி 115வது இடத்துல இருக்கும். வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, ஸோ பத்திரிகை சுதந்திரம், இதில் 151வது இடம். சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் படி 110வது இடம், ஓகேவா. சமூக மேம்பாட்டு வளர்ச்சி, ஓகேவா. ஸோ அதில் வந்து 110. அண்ட் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா 129. ஸோ இந்த பாலின இடைவெளி அப்படிங்கிறது 129 போன தடவை. ஸோ 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எத்தனையாவது பிளேஸ் அப்படின்னு நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. அடுத்தது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 2025 ரிப்போர்ட் படி இந்தியா வந்து 5வது பிளேஸில் இருக்கும் ஜிடிபி ரிப்போர்ட்டில். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இது லாஸ்ட்டாக 2020ல் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து 63வது பிளேஸில் இருக்கும். கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல 2024வது ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 96வது இடத்துல இருக்கும். குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் படி 40வது பிளேஸ்லையும், குளோபல் டேலண்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல 103வது இடத்துலையும் இருக்கும். ஸோ இது வந்து 2023 டேட்டா. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2024 டேட்டா படி 39வது பிளேஸ். குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டியில் 10வது இடம். ஏஐ ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஸோ செயற்கை நுண்ணறிவுக்கான தயார் நிலை குறியீடு, ஸோ இதில் 2024 டேட்டா படி 72வது பிளேஸு. கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் 10வது பிளேஸ், இது ரீசன்ட் டேட்டா தான். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 63 இருந்திருப்போம், இந்த வருஷம் 71வது பிளேஸில் இருக்கும், ஓகேவா. ஸோ ஆற்றல் மாற்ற குறியீடுன்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் 176வது இடம். குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 14வது இடம். டிஃபென்ஸ் பட்ஜெட், ஸோ டிஃபென்ஸுக்காக அமௌண்ட் ஒதுக்குறதுல 5வது பிளேஸில் இருக்கும். ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எடுத்த டேட்டாலும் 39வது பிளேஸில் இருக்கும். ரோட் குவாலிட்டி இண்டெக்ஸ் 45, ரயில்வே நெட்வொர்க் லென்த்தில் 4th பிளேஸ். குளோபல் நாலேஜ் இண்டெக்ஸில் 55வது பிளேஸ். நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஐஐசி பெங்களூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஐஐடி மெட்ராஸ் வந்து செகண்டு. இது வந்து 2024 ரிப்போர்ட். ஸோ வேர்ல்டு பீஸ் இண்டெக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் 115. அண்ட் எஸ்டிஜி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 99வது பிளேஸ். ஸோ 100க்குள்ளே வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.